மத்தேயு 18ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் வாசிங்க. 18. அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனந்திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். ஒருத்தர் வந்து கேட்குறாரு, பரலோக ராஜ்யத்தில் யார் லீடராக இருப்பான்னு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு பிள்ளையை கூப்பிட்டு, இந்த சிறு பிள்ளையை போல் யார் பரலோகத்தில் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனோ அவனை பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய். நமக்கு பிரச்சனையே எங்கே போனாலும் நம்ம தலையாக இருக்கணும். உண்மையாக இல்லைங்களா? வீட்டில் நான் தலையாக இருக்கணும், ஆஃபீஸில் நான் தான் லீடராக இருக்கணும். அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அங்கே வந்து கேட்கும்போது அவர் என்ன சொல்ல, ஒரு சிறு பிள்ளையை வைத்து இவனை போல் யார் இருக்காங்களோ அவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான். அங்கே எதை நம்ம மேற்கோள் காட்டி இந்த நாளில் உங்களோடு நான் பேச போகிறேன்னா, தாழ்மை. என்னதுங்க? எல்லாருக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னது? தாழ்மை. 2 சைடு தட்டி சொல்லுங்கள், உனக்கு தாழ்மை இருக்கான்னு கேளுங்க. கேட்குறது கூட தாழ்மை இல்லை, பார்த்தீங்களா? முறைச்சின்னு தான் கேட்குறோம். தாழ்மை இருக்கா? அல்லேலூயா. தாழ்மை. இந்த சிறு பிள்ளையை போல தன்னைத்தான் எவன் தாழ்த்துகிறானோ அவனே பரலோகத்தில் பெரியவனாயிருப்பான். அல்லேலூயா. சரி, டக்குன்னு சொல்லுங்கள், தாழ்மைனா என்னது? எல்லாம் தெரிஞ்சோம். அமைதியாக இருக்கிறது. எண்ணிலும் மற்றவர்களை, சரியான லைன், எண்ணிலும் மற்றவர்களை மேன்மையாய் பார்ப்பது தாழ்மை. அல்லேலூயா. நான் வேதத்தின் அடிப்படையில் சில விஷயங்களை நான் ஒரு 2-3 தலைப்பில் நான் உங்களோட பேசுகிறேன். இது தாழ்மை. சிறு பிள்ளையை கூப்பிட்டு என்ன சொல்கிறார் அந்த வசனத்தில், நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். அப்போது ஒரு குழந்தைய எடுக்கிறாரு. சிறு குழந்தை எதை காட்டினாருன்னு தெரில. இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்களாம் நம்மளோட ஷார்ப்பாக இருக்குது. ரொம்ப சின்னதாக எடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஒரு குழந்தையை கூப்பிட்டு, இந்த குழந்தையை போல் தாழ்த்துகிறவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு நாங்கள் எதை பார்க்குறோன்னா, அந்த சிறு பிள்ளைகிட்ட நிறைய நம்ம குவாலிட்டிஸை பார்க்குறோம். அதனால தான் சிறு பிள்ளையை போல் நம்ம மாறணும்னு அவர் ஆசைப்படுகிறார். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு தாழ்மையை நம்ம வேதத்தின் அடிப்படையில் எடுக்கும் பொழுது, தன்னை மறைத்து அவரை உயர்த்துவது தாழ்மை. எழுதிங்க, எது? தன்னை மறைத்து இயேசுவை உயர்த்துவது, அவரை உயர்த்துவது தாழ்மை. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிரதரும் அதான் சொன்னார், நம்மளை மேன்மைப்படுத்தாமல் மற்றவங்களை மேன்மைப்படுத்துது. அதே தான், தன்னை மறைத்து அவரை உயர்த்துவது தாழ்மை. ஒரு சின்ன பிள்ளைகிட்ட போய்ட்டு எது சொன்னாலும் அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் அந்த குழந்தைக்கு சூப்பர் ஹீரோவாக தான் இருப்பாங்க. அதுக்கு அறிவு கேட்டாது. அந்த குழந்தை என்ன சொல்லும், எங்கள் அப்பாவால் இது முடியும். அந்த குழந்தை அந்த பேரை சொல்லவே சொல்லாது. எப்போவுமே என்ன சொல்லும் அந்த குழந்தை, எங்கள் அப்பா இதை செஞ்சு முடிச்சிடுவார், எங்கள் அம்மா கிட்ட சொன்னால் இது முடிஞ்சிடும். தன்னை மேன்மைப்படுத்துமா குழந்தை? எங்கேயுமே படுத்தாது. அல்லேலூயா. குழந்தை எப்போவுமே யாரை பற்றி பேசும்? அவங்க அப்பாவையும் அவங்க தகப்பனையும் தாயையும் மட்டும்தான் பேசும். அல்லேலூயா. குழந்தையை போல் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. தன்னை மறைத்து அவரை உயர்த்துவது தாழ்மை. தன்னை மறைக்கணும்னா என்னென்னலாம் மறைக்கணும்? ஃபஸ்ட்டு சிஸ்டர் ஒன்று சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? மேட்டுமையும் பெருமையும் நம்ம மறைக்கணும், அவரை உயர்த்தணும். அல்லேலூயா. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கோ என்ன கிடைக்குது? கிருபை. பெருமைக்கு என்ன இருக்குது சொல்லுங்களேன்? எதிர்ப்பு இருக்குது. அல்லேலூயா. அப்போ ஃபஸ்ட்டு எது தாழ்மை நம்ம பார்க்குறோம்?
தன்னை மறைத்து அவரை உயர்த்துவது, இயேசுவை உயர்த்துவது. எந்த இடத்துல பேசினாலும் நம்ம பேர் முன்னாடி வர கூடாது. அல்லேலூயா. நம்மளுடைய உலக வாழ்க்கையில் நம்ம பேருக்கு பின்னாடி யாரை போடுவோம், முன்னாடி யாரை போடுவோம்? அப்பாவுடைய பேரை போடுவோம், இனிஷியலாக போடுவோம். முன்னாடினா இனிஷியல் போட்டு இன்றைக்கி ஊர் பேர், அதுக்கு அடுத்தது அப்பா பேர், அதுக்கு அடுத்தது நம்ம பேர், 3 பேர் வச்சுருக்குறாங்க நிறைய பேர் இடத்துல. அல்லேலூயா. ஆனால் இங்கே எப்படி சொல்கிறாருன்னா, நம்மை மறைத்து அவரை உயர்த்தி பேசும் பொழுது அது தாழ்மையின் அடையாளமாக இருக்கும். அல்லேலூயா. லூக்கா 18:10-14 வரைக்கும் வாசிங்க. லூக்கா 18. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம்பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஒரு ஓமையை சொல்கிறாரு. பரிசேயனும் வேறு யார் வராங்க? ஆயக்காரனும் ஆலயத்துக்கு வராங்க. பரிசேயன் பலிபீடத்துக்கிட்ட தான் ஜெபம் பண்ணுவார். ஏன்னா அவர் யார்? பரிசேயர். அவர் வாரத்தில் 2 நாள் உபவாசம், தசம பாகம், நான் பரிசுத்தம் எல்லாமே சொல்கிறவர். மனசுக்குள்ளே என்ன ஜெபம் பண்ணுறாரு? அவனை மாதிரி நான் அல்ல, நான் தான் உன்னை ஜெபம் பண்ண வந்திருக்கேன். ஆனால் இன்னொருத்தன் என்ன சொல்கிறான்? ஆயக்காரன் தூரத்தில் நின்று என்ன சொல்கிறான்? நான் பாவிப்பா, உங்ககிட்ட எப்படி வர்றதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் உன்னை நான் ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்லி அவன் நிற்கிறான். இங்கேருந்து என்ன ரிசல்ட் வருது? இப்போது யாரை அவர் கனம் பண்ணுறாரு? தன்னை தாழ்த்துகிறவன். அல்லேலூயா. பெருமை உள்ளவனுக்கு சொல்லுங்களேன், பெருமை உள்ளவனுக்கு பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், பெருமைப்பட்டினா கர்த்தர் எதிர்ப்பார். பெருமை எந்த இடத்துலையுமே இருக்கக்கூடாது. நான் நினைக்கிறேன் இந்த செய்தி கேட்ட பிறகு புதிய சியோன் சபை கொஞ்சம் தாழ்மையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. தாழ்மை இல்லாமல் பரலோகத்திற்கு போக முடியாது. அல்லேலூயா. தசம்பாகம் கொடுக்கலாம், உபவாசம் இருக்கலாம், ஜெபம் பண்ணலாம், முழங்கால் போடலாம், கண்ணீர் விடலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் என்ன வேணும்? சிறு பிள்ளையை போல் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க கூடாது. அல்லேலூயா. பெருமை எல்லாருக்கும் இருக்குது. இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? எனக்கும் தான் இருக்குது. அல்லேலூயா. ஏதோ ஒரு பெருமை நம்ம அழுத்திக்கினே இருக்கோம். அல்லேலூயா. அந்த பெருமையிலேருந்து நம்ம வெளியில் வரணும். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அல்லேலூயா. கொஞ்சம் பாட தெரிஞ்சிச்சுன்னா மற்றவங்கள பார்த்து சொல்லுங்களேன். கொஞ்சம் வாசிக்க தெரிஞ்சால் உங்களை சொல்ல, கொஞ்சம் வாசிக்க தெரிந்தால் நான் தான் ஏஆர் ரகுமான்றது. ஆனால் இவங்களோட வாசிக்கிறவங்க அங்கே வந்தால் தெரிஞ்சிடும் உண்மை. அல்லேலூயா. கொஞ்சம் நல்ல சமையல் செஞ்சால் மற்ற சமையலை என்ன சர்ச்சில் சோறு போடுறாங்கன்றது நீங்கள் சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. நமக்கு பெருமை எப்போவுமே மேலே தான் இருக்கும். அல்லேலூயா. தாழ்மை கீழே. அல்லேலூயா. சிலர் தாழ்மை நான் கேட்கும்போது நிறைய எக்ஸாம்பிள் சொல்லாமல் விட்டுட்டீங்க. நான் சொல்வீங்கன்னு நினச்சேன். சிலர் என்ன செய்வாங்க? கீழே உட்காந்தா தாழ்மை பிரதர், சேரில் உட்காந்தா. நான் கேள்விப்பட்டதெல்லாம் நான் சொல்கிறேன், இங்கே இல்லை, மற்ற சர்ச்சிங்கில் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அல்லேலூயா. கீழே உட்காந்தா தாழ்மை. அல்லேலூயா. பெரியவங்க வந்தால் அப்படியே பெண்டாகி அப்படியே கீழே தரையில் உட்காந்துருவாங்க. வீட்டிலலாம் பார்த்துருக்கீங்களா? அவங்கள மேலே உட்கார வச்சுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க? கீழே உட்காருவாங்க. வயதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? அதெல்லாம் தாழ்மையே இல்லை. அல்லேலூயா. கால் நல்லா இருந்தால் மேலே கீழே உட்காருங்க, கால் நல்லா இல்லைன்னா மேலே உட்காருங்க, அவ்வளோதான். இது தாழ்மையின் அடையாளம் அல்ல. அவரை பார்த்தேன், வெறும் ரப்பர் செருப்பு போட்டு வந்தார். எவ்வளோ தாழ்மை தெரியுமா அவருன்னு? அது தாழ்மை அல்ல. ஒரு உடையோ ஒரு நம்ம போடுகிற அலங்காரமோ தாழ்மையை வெளிப்படுத்தாது. அல்லேலூயா. தாழ்மை என்பது தன்னை மறைத்து அவரை உயர்த்தணும். அல்லேலூயா. நான் அல்ல, அவரே. அல்லேலூயா. அவரே எல்லாம். அல்லேலூயா. இது என்னால் ஆனதல்ல. இன்றைக்கி வீட்டில் எல்லாருக்கும் என்னென்னா, இது நான் தான் செஞ்சேன். அல்லேலூயா. நேபுகாத் நேச்சர் சொல்கிறான். அந்த வசனத்தை எடுத்து வேணா பாருங்கள். நேபுகாத் நேச்சர் தானியேல் 4:30 சொல்கிறான். 4:30
பாபிலோனை, மகா பாபிலோனை நான் கட்டினேன்றான். எப்படி சொல்கிறான்? இது என் வல்லமையினால், பராக்கிரமத்தினால், என் மகிமை பிரஸ்தாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாய் நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொல்கிறான். ஒரே வார்த்தை சொன்னால் அடுத்த வசனம் நீங்கள் படிச்சீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆலே ஆகும். அவன் சொன்னது என்னன்னா, இந்த ராஜ்யத்தை யாரால் கட்டின? என்னுடைய பராக்கிரமத்தினால் நான் கட்டினேன், என்னுடைய மகிமைக்காக மகா பாபிலோனை கட்டினேன் சொன்ன முடித்த உடனே வானத்துலேருந்து என்ன வார்த்தை வருது? நீ எதை சாப்பிடுவ? புல்லை சாப்பிடுவ. உன் உடம்புலாம் எது மாதிரி ஆகிடும்? இறகா மாறிடும். அந்த மாதிரி மாறிடுச்சு. ராஜாவுக்கு எப்படி மாறிச்சு? அவன் எல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்த்தான், எதுவுமே நடக்கலை. கடைசியாக யார்கிட்ட விழுறான்? அந்த கடைசி வசனத்தில் 37 விழும்போது தான் அவன் சொல்கிறான், என்னை தாழ்த்தவும் அவரால் கூடும். இப்போ 2 சைடும் தட்டி சொல்லுங்கள், பெருமைப்படாத, பெருமை பாராட்டாத, உன்னால் ஒன்றும் இல்லை, எல்லாம் அவர் தான், எல்லாம் அவர் தான், எல்லாம் அவர் தான். அல்லேலூயா. தாழ்மை வேணும். பக்கத்தில் திருப்பி தட்டி சொல்லுங்கள், தாழ்மை வேணும், தாழ்மை வேணும். தாழ்மை இல்லாமல் பரலோகத்துக்கு போக முடியாது. நீ சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி, வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி, தாழ்மை வேணும். அல்லேலூயா. இதில் ஒரு பெருமை, சொந்த வீட்டுக்காரன் வாடகை விட்டு வாணி அடிக்கூடாதுன்னுவான். அல்லேலூயா. இதை பண்ணாத அதை பண்ணாதன்னுவான். அவனுக்கு வீடு மட்டும்தான் சொந்தம், போகும்போது எல்லாமே வாடகை. உண்மையா இல்லையா? பாக்ஸு, வண்டி, இடம் எல்லாமே வாடகை தான். இருக்கும்போது தான் கொஞ்ச நாள் அவன் சொந்த வீட்டில் இருக்கிறான். அல்லேலூயா. ஆனால் பரம்பரையாக இப்போ ஸ்தோத்திரம் காலகாலமாய் நமக்காக அவர் சொந்தத்தை அங்கே மேலே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த பரலோகத்துக்கு போனோன்னா தன்னை மறைத்து அவரை ஸ்தோத்திரம் உயர்த்தும் பொழுது, சிறு பிள்ளையை போல மாறும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. பரிசேயனை போல இல்லை, ஆயக்காரனை போல் நம்ம தாழ்த்தணும். நான் இப்படி தாங்க அயன் பண்ண சட்டை மாதிரி ரஃப்பாக இருப்பேன், இங்கேயே தான் இருப்பேன். 1000 வருடம் அரசாட்சி இருக்கும், குத்துவான். அல்லேலூயா. அவருடைய வருகையில் பறந்துட்டால் பிரச்சனையே இருக்காது. அல்லேலூயா. நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா, அயன் பண்ண சட்டை மாதிரி அப்படியே எல்லாரையும் கிழிச்சிக்கினே இருப்பாங்க, அறுத்துக்கினே. இந்த சட்டை அப்படியே ஷார்ப்பாக நிற்கும், கஞ்சி போட்டு அயன் பண்ணிட்டா முறப்பாக இருக்கும். பார்த்துருக்குறீங்களா? எங்கேயுமே பெண்டு ஆகாது. நான் இப்படி தான் அப்படின்வாங்க. தாழ்மை இல்லாலாம் கர்த்தர் எதிர்த்து நிற்பார். பரிசேயனை போல அல்ல, ஆயக்காரனை போல நம்முடைய வாழ்க்கையில் மேன்மை பாராட்டாமல் அவருக்காய் நம்ம தாழ்ந்து இருக்கும் பொழுது கர்த்தர் உயரங்களை காண செய்வார். மோசேவை பற்றி நம்ம பார்க்குறோம். யாத்திராகமம் 32, 31, 32 எகிப்துக்கு மோசேவை அனுப்பும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், ஒரே நிமிஷம். எகிப்துக்கு மோசேவை அனுப்புகிறாரு. கர்த்தர் சொல்கிறாரு, பார்வோனுக்கு எதிராக நிகரான அதிகாரம் உனக்கு நான் தரேன். எகிப்தில் உன்னால் என்ன பண்ண முடியும், அந்த மக்களை விடுதலை பண்ணி கானானுக்கு கொண்டு போனோன்னு. ஒரு இடத்துல கூட நான் படித்ததில் கர்த்தருக்கு மேலே அவன் போகவே இல்லை. அல்லேலூயா. எல்லா அற்புதங்களையும் யாரை வைத்து செய்கிறாரு? மோசேயை வைத்து செய்கிறாரு. ஒவ்வொரு அற்புதம் செய்து முடித்தவொடனே திருப்பி யார்கிட்ட வரான்? அவர்கிட்ட பர்மிஷன் கேட்பான். இப்போ மக்கள் இதை கேட்குறாங்க, நான் செய்யட்டுமா? ஆனால் என்ன பவர் அவருக்கு கொடுத்துருக்காரு? ராஜாக்கு ஈக்குவலான பவர் மோசேக்கு. நீ என்ன ஒன்றா பண்ணு, நான் உன்னோடு இருப்பேன்னுவார். அல்லேலூயா. அந்த 32, 31, 32 வாசிங்க. அப்படியே மோசே கர்த்தரிடத்திற்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்றான். மக்கள் பாவம் பண்ணுறாங்க, ஆனால் யார் பேரை கிறுக்க சொல்கிறான்? தன்னை அங்கே தாழ்த்துறான். அல்லேலூயா. எல்லா பவரும் அவனுக்கு கொடுத்துருக்குறாங்க. அவன் நினச்சிருந்தா ஒரே நேரத்தில் ஆண்டவர் கர்த்தர்கிட்ட சொல்லியிருக்கலாம், இவங்களெல்லாம் அழித்து போட்டுருங்க. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? அவங்கள மன்னித்தருளும், அப்படி இல்லைன்னா என் பேரை அந்த புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும். என்னாகும் 11 நம்ம வாசிக்கிறோம், அவனை தாழ்த்துறான். அல்லேலூயா. மோசே தன்னை தாழ்த்துகிற ஏறத்தை நம்ம பார்க்குறோம். அவன் சொல்கிறான், இந்த ஜனங்களுக்கு எப்படி நான் போஷிக்க முடியும்? வனாந்திரத்தில் இத்தனை மக்கள் இருக்கிறாங்க, என்ன தனியாக என்னால் பண்ண முடியாது. 11, 16 வாசிங்க. தனியாக நான் இருக்கிறேன், நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது, எனக்கு இது மிஞ்சின
பாரமாக இருக்குது. அப்போ அந்த அடுத்த வசனம்லாம் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். மோசே கிட்ட அவர் சொல்கிறாரு, எத்தனை மூப்பர்களை கூப்பிட சொல்கிறாரு? 7 மூப்பர்களை கூப்பிட்டுட்டு கூடாரத்துக்குள்ளே வான்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. இவன் சொல்கிறான், ஒத்தாலாம் என்னால் எல்லாமே பண்ண முடியல, என்னால் மேய்க்க முடியல இந்த ஜனத்தனோடனே தாழ்த்தினோடனே அவர் சொல்கிறார், 7 பேரை கூப்பிட்டு வா, நான் அபிஷேகம் பண்ணுறேன்னு. 7 பேரையும் கூப்பிட்டு வந்தோடனே அப்படியே அங்கே இறங்கினவுடனே கர்த்தர் மேலேருந்து இறங்கினோடனே 7 பேருக்கும் அபிஷேகத்தை கொடுத்து தீர்க்க தரிசனங்களை உரைக்கிறாங்க. அல்லேலூயா. 7 மூப்பர்களும், இப்போ இவர் தனியாக இருக்கிறாரு, 7 பேரும் என்ன பண்ணுறாங்க? தீர்க்க தரிசனங்களை சொல்கிறாங்க. அந்த 27 29 வாசிங்க. என்னாகமம் 11 27 29. ஒரு பிள்ளையாண்டான் ஓடி வந்து எல்தாதும் மேதாதும் பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள் என்று மோசேக்கு அறிவித்தான். உடனே மோசேயினிடத்தில் உள்ள வாலிபரில் ஒருவனும் அவனுடைய ஊழியக்காரனும் நூனின் குமாரனுமாகிய யோசுவா பிரதியுத்தரமாக, என் ஆண்டவனாகிய மோசேயே, அவர்களை தடை பண்ணும் என்றான். அதற்கு மோசே, நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ? கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாயிருக்குமே என்றான். நலமாயிருக்குமே. எந்த இடத்துலையும் அவன் பொறாமப்படல, பெருமைப்படல. அல்லேலூயா. அவன் சொல்கிறான், 2 பேருக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கட்டும், கர்த்தர் தானே அதை கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம அந்த இடத்துல இருந்தாலும் லீடராக தான் இருக்கணும்னு நினைப்போம். அல்லேலூயா. 7 பேருக்கு வரம் கிடச்சா நீ ஓரமான இல்லை, தீர்க்க தரிசனம் நான் தான் சொல்லுவேன். இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. அல்லேலூயா. போதகர் தான் இன்றைக்கி தலைக்கு மேலே தூக்கி வச்சு ஆடுறாங்க. அல்லேலூயா. செய்கிறதெல்லாம் யார்? அவர். அல்லேலூயா. நான் அல்ல. சகோதரி கூட சொன்னாங்க, சாரி சகோதரி, நாங்கள் எதுவும் செய்யலை. அல்லேலூயா. நான் ஒரு போஸ்ட் மாஸ்டர், வந்த லெட்டரை உங்கள் வீட்டில் வந்து போட்டு ஓடிடுவேன். அல்லேலூயா. அந்த லெட்டருக்குள்ளே என்ன இருக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது. நாங்கள் அவ்வளோதான், எங்களுக்கு கொடுத்த வேலை என்னது? போஸ்ட் மாஸ்டர் வேலை. வரதை தூக்கி போட்டு போயிடுவோம். அல்லேலூயா. எல்லா மகிமையும் புகழும் அவருக்கே. தன்னை மறைத்து அவரை உயர்த்தணும். யாரை உயர்த்தணும்? எந்த ஊழியக்காரனையும் உயர்த்தாதீங்க. நான் ஓப்பனாகவே பேசுகிறேன், இங்கேருந்து பகிரங்கமாக பேசுகிறேன். எந்த ஊழியக்காரனையும் உயர்த்தாதீங்க. அவர் மட்டும்தான் உயர்ந்து இருக்கணும். அல்லேலூயா. அவர் நாமம் மட்டும்தான் உயரணும். நம்ம மறைந்து தான் இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் எவ்வளோ மறைங்கிறீங்களோ கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. எளியவனை, அதுனா வசனம் இருக்குது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன். அல்லேலூயா. எளியவனை புழுதியிலிருந்து எடுத்து, சிறியவனை புழுதியில் எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன். எப்போ நீங்கள் மறைக்கப்படுகிறீங்களோ அப்போ தான் அவர் மேலே வருவார். உங்கள் பெருமை மேலே இருக்கும்போது இன்றைக்கி மேலே இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் கர்த்தர் ஒரு நாள் கை விட்டுருவார். அல்லேலூயா. பெருமை உள்ளவனுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். யாக்கோபு 4:10 வாசிக்கிறோம், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். யோபு 5:10 வாசிக்கிறோம், தாழ்மை உள்ளவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிற தேவன். அவர் உயர்த்த வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 5:10 பவுல் சொல்கிறான், அவர்கள் எல்லோரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னோடு இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. அல்லேலூயா. பவுல் சொல்கிறான், எல்லாம் செய்யறதுக்கு என்னால் முடியும், ஆனால் நான் அல்ல, அவர் கிருபை. அல்லேலூயா. நான் செஞ்சேன், நான் வச்சேன், நான் கட்டினேன், அதோடு உங்களுக்கு வேறு எந்த ஆசீர்வாதமும் இருக்காது. எல்லாம் அவர். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு என்ன சொன்ன? தாழ்மைன்னா என்னது? தன்னை மறைத்து அவரை உயர்த்தணும். அல்லேலூயா. எங்கெங்கெல்லாம் அவரை உயர்த்தக்கூடுமோ நீங்கள் உயர்த்திடணும். அல்லேலூயா. எங்கெங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ ஏசப்பாவை உயர்த்தினே இருங்க. உயர்த்த கர்த்தர் உங்களை பார்ப்பார். அல்லேலூயா. சிறியவனை குப்பையிலிருந்து புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன். அல்லேலூயா. அவரை உங்களை மறைத்து அவரை உயர்த்த எல்லா வல்லமையும் கிருபையும் உங்களுக்கு தொடரும். அல்லேலூயா. அதனால தான் அந்த யாக்கோபில் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. இன்றைக்கி உயர்வுகளுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காக நம்ம போராடுறோம். நான் நினைக்கிறேன் உங்ககிட்ட தாழ்மை இல்லை. அல்லேலூயா. நிறைய தாழ்மையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கு தான் அவர் எல்லா விஷயத்தையும் உயர்த்துவார். இன்றைக்கி யாரெல்லாம் தாழ்மையில் குறைவாக இருக்கிறீங்களோ, அப்பா என்னை மறைத்து நீங்கள் உம்மை நான் உயர்த்த நான் ஸ்தோத்திரம் பிரயாசப்படுகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்து இருப்பீராக.
என் வாழ்க்கையில் என் பொருள் உயர்ந்திருக்கக்கூடாது, என் செல்வம் உயர்ந்திருக்கக்கூடாது, என் பெருமை உயர்ந்திருக்கக்கூடாது, என் படிப்பு உயர்ந்திருக்கக்கூடாது, என் பணம் உயர்ந்திருக்கக்கூடாது. எது உயர்ந்திருக்கணும்? நீங்கள் மட்டும்தான் உயர்ந்திருக்கணும். அல்லேலூயா. நான் கீழே தான் இருக்கணும், நான் மறைந்திருக்கணும், நீங்கள் உயர்ந்திருக்கணும். அதுதான் தாழ்மையின் வெளிப்பாடு. அல்லேலூயா. உங்கள்கிட்ட எது இருக்குதோ இல்லையோ அவர் உயர்ந்தவராக இருக்கணும். எந்த இடத்துலலாம் அவரை நீங்கள் உயர்த்துறீங்களோ கர்த்தர் உங்ககிட்ட அந்த தாழ்மை எதிர்பார்க்க. அதனால தான் அந்த சிறு பிள்ளையை கூப்பிட்டு சொல்கிறார், இந்த சிறு பிள்ளையை போல தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் பரலோகத்தில் பெரியவனாக இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது தாழ்மையை பற்றி நான் சொல்கிறேன். ரெண்டாவது எழுதிங்க, தன்னுடைய விருப்பம் அல்ல அவருடைய சித்தத்தை நாடுவது. அல்லேலூயா. நம்மளுடைய டிசையர் அல்ல, அவருடைய வில் என்னன்னு நம்ம பார்க்கணும். நம்ம விருப்பத்தை மட்டும்தான் நம்ம எல்லாவற்றையும் புஷ் பண்ணுறோம், இது நடக்கணும் அது நடக்கணும். ஆனால் தாழ்மை என்பது அவருடைய சித்தத்தை நாடி தேடி ஓடணும். அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேர் நம்மளுடைய டிசையர் தான் இருக்குங்களா இல்லையா? எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடும், மேலே ஸ்டிக்கரு அம்மான்னு விட்டுருவோம். நான் சொன்னது அந்த கட்சி அம்மாவை பார்த்துருக்கீங்களா? அரிசி மூட்டையில் பேர் இருக்கும், எல்லாத்துலேயும் இருக்கும். பண்ணுற எல்லா ஊழியம் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம்? ஸ்டிக்கர் வச்சுருவாங்க. அதே மாதிரி தான் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இங்கே என்னன்னு போட்டுருவோம்? இயேசு எனக்காக செய்து முடித்தார். இல்லை, என்னுடைய விருப்பம் அல்ல. அதான போட்டிருக்கு, தன்னுடைய விருப்பம் அல்ல அவருடைய சித்தத்தை நாடுவது தாழ்மை. அல்லேலூயா. இன்னிலேருந்து முடிவு பண்ணுங்க, அப்பா என் விருப்பம் என் வாழ்க்கையில் நிறைவேறக்கூடாது, உம்முடைய சித்தத்தை நான் நாடணும். அதுதான் உண்மையான தாழ்மை. அந்த சின்ன குழந்தைகிட்ட போயிட்டு அடம் பிடிக்கும். குழந்தைங்கள நம்ம சூப்பர் மார்க்கெட்டோ கடைக்கோ கூட்டின்னு போனால் அடம் பிடிக்கும், 2 போட்டால் கம்முன்னு வந்துடும். அதுக்கப்புறமா யாருடைய விருப்பத்தை அது நாடும்? சொல்லுங்களேன். அப்பா அம்மா. அல்லேலூயா. சின்ன வயசுலாம் ஜெரம் ரொம்ப அழுவான், 2 போட்டு வீட்டுக்கு கூட்டின்னு வந்துடுவோம். ஆனால் கொஞ்ச நாள் அவனுக்கு புரிஞ்சிச்சு, அப்பா எது செய்தாலும் நல்லாயிருக்கும். அல்லேலூயா. என்னுடைய சித்தத்தையும் என்னுடைய விருப்பத்தையும் தான் அந்த குழந்தை நாடும். அல்லேலூயா. அந்த குழந்தைக்கு தெரியும், இதுக்கு மேலே பேசுனா கிடைக்காது. சின்ன குழந்தையா இருந்தால் கண்டிப்பாக கேட்டுக்கும். வளர வளர இன்றைக்கி அதுங்க நம்மளுக்கு அட்வைஸு பண்ணுற நாட்கள். அல்லேலூயா. சிறு பிள்ளையை போல் மாறாவிட்டால். எனக்கு தெரிஞ்சு சின்ன குழந்தைங்களுக்கு எந்த விருப்பமும் இருக்காது. உண்மையா இல்லையா? எதனா விருப்பம் இருக்குமா? அப்பா கொடுக்குறது தான் சாப்பிடும், அம்மா கொடுக்குறத தான் சாப்பிடும். கொஞ்சம் வளர்ந்த பிறகு தான் அது நான் சொல்லும், எனக்கு இது வேணாம் அப்படின்னும். அப்போ அது சிறு பிள்ளை அல்ல, அது பிள்ளை. அல்லேலூயா. என்னதுங்க? எப்போ வாயை திறந்து அது கேட்குதோ எனக்கு இது வேணான்னு சொல்லுதோ அது சிறு பிள்ளை அல்ல. அல்லேலூயா. சிறு பிள்ளை என்பது அதுடைய விருப்பத்தை நாடாது, பெற்றோர்களுடைய விருப்பத்தை நாடுகிறது தான் சிறு பிள்ளை. அல்லேலூயா. ஒருவன் சிறு பிள்ளை போல் மாறாவிட்டால், தன்னைத்தன் தாழ்த்தாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்போ ரெண்டாவது என்ன சொன்னேன்? தன்னுடைய விருப்பம் அல்ல அவருடைய சித்தத்தை நாடுவதே தாழ்மை. நீ சபைக்கு வரும், அவருடைய சித்தம் இருக்கான்னு பார்க்கணும். நம்ம விருப்பத்தை நிறைவேற்றத்துக்காக வரக்கூடாது. இன்றைக்கி ஜப குறிப்பு வாங்கினீங்கன்னாவே என்ன இருக்கும்? உங்கள் 4 பேருக்கு உங்கள் 5 பேருக்குரிய குறிப்பு தான் கொடுப்பீங்க. எங்கள் வீட்டுக்கு இது வேணும், அது வேணும், அது வேணும், அது வேணும், அது வேணும். எல்லாமே யாருடைய விருப்பம்? சொல்லுங்களேன். உங்களுடைய விருப்பத்தை எழுதி எடுத்துன்னு வந்துடுறீங்க. கரெக்டா? இங்கே வேலை வேணும், இங்கே இந்த ஊரில் மாப்பிள்ளை வேணும், இவ்வளோ சம்பளத்தில் எனக்கு பொருளாதாரம் வேணும், இந்த இடத்துல நான் லேண்டு வாங்கணும், இந்த இடத்துல நான் வீடு கட்டணும், இந்த காரை நான் வாங்கணும். இதெல்லாம் யாருடைய விருப்பம்? பிள்ளைகளுடைய விருப்பம். அல்லேலூயா. தகப்பனுடைய சித்தத்தை பார்க்கணும். அல்லேலூயா. ஜபத்தை எப்படி மாற்றணும்? என் மகளுக்கு உம்முடைய சித்தத்தின்படி நடத்தி முடிங்கப்பா. அல்லேலூயா. அவர் சித்தம் அந்த இடத்துல நடக்கும். அல்லேலூயா. எந்த திசையிலேருந்து எந்த மனிதன் மூலமாக வராதுன்னு தெரியாது, எல்லாத்தையும் நடத்துவார். அல்லேலூயா. உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஒரு நல்ல வேலையை தாங்க, கர்த்தர் அந்த வேலையை தருவார். அல்லேலூயா. ப்ரொஃபஷனை தேர்ந்தெடுக்கிறது நல்லது, ஆனால் சித்தத்தை அவர் நிலைநாட்டுகிறவர். அல்லேலூயா. நீ ஒரு ரூட்டை செலக்ட் பண்ணாலும் அதை வாய்க்க பண்ணுகிறவர் அவர். அல்லேலூயா. அப்போ ரெண்டாவது தாழ்மை எது? தன்னுடைய விருப்பம் அல்ல அவருடைய சித்தத்தை நாடுவது. ஆபிரகாம் 12:1-4 வரைக்கும் வாசிங்க.
கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்குப் போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களே ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவனே சபிப்பேன். பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடே கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். அவன் விருப்பம் இல்லை. கர்த்தர் என்ன சொல்கிறாரு? இனம், தேசம், மக்களை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போகும்போது அவனுக்கு என்ன வயசுன்னு போட்டிருந்தது? 80. குழந்தை இல்லை. ஆனால் என்னங்க சொல்கிறாரு? இந்த இடத்த விட்டு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கடற்கரை மணலை போலவும் வானத்தின் நட்சத்திரை போலவும் உன்னை பெருக செய்வேன் என்ற ஒரு வார்த்தை. அந்த இடத்துல அவன் விருப்பத்தை நிறைவேற்றலை, தேவனுடைய சித்தத்தை நாடினான். அல்லேலூயா. சொன்ன உடனே வெளியில் போயிட்டான், லோத்தை கூட்டு கிளம்பிட்டான். அதனால தான் இன்றைக்கும் அவர் நமக்கு தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. தாழ்மை. பக்கத்தில் திருப்பி தட்டு சொல்லுங்கள். தாழ்மை. தாழ்மை. எதிர்த்து பேசாத தாழ்மை. அல்லேலூயா. டக்குன்னு பேசிடுது, பேசக்கூடாது, தாழ்மையாக இருக்கணும். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு கேளுங்க. அல்லேலூயா. கேட்குறதுக்கு முன்னாடியே 2 வார்த்தையை நம்ம போட்டுறது. அல்லேலூயா. பேசல ஒரு தாழ்மை வேணும். அல்லேலூயா. கர்த்தர் அங்கே சொன்ன உடனே அவன் தாழ்மையாக என்ன பண்ணுறான்? தன்னுடைய விருப்பம் அல்ல. கண்டிப்பாக லோத்து சொல்லியிருப்பா, நீ பைத்தியக்காரன் மாதிரி வீட்டை விட்டுட்டு நம்ம போகணுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவன் என்ன பண்ணான்? தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய திட்டத்தை நாடி அவன் அந்த இடத்த விட்டு புறப்பட்டான், ஆசீர்வதிக்கப்பட்டான். அல்லேலூயா. யோவான் 6:38 வாசித்து பாருங்கள். ஏசப்பா தான் பெரிய நமக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறாரு. பிதா அனுப்பின பிறகு ஏசப்பா சொல்கிறாரு யோவான் 6:38, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து வந்திருக்கிறேன். அல்லேலூயா. என் சித்தத்தின்படி அல்ல, பிதா என்னை அனுப்பினதின் சித்தத்தை நிறைவேற்றணும். என்னுடைய விருப்பம் அல்ல. பூமியில் குமாரனை அனுப்பினவனே சொல்கிறார், நீ அவருக்கு எல்லா பவரும் இருக்குது பூமியில். ஆனால் என்ன சொல்கிறார்? என் சித்தம் அல்ல, பிதாவின் சித்தம். லூக்கா 22:42 வாசிக்கிறோம். பிதாவே, உமக்கு சித்தமானால் பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுதுன் என்று ஜெபம் பண்ணினார். எல்லா பிரச்சனை பெருசாயினே போகுது. அப்போ என்ன சொல்கிறார்? என் ஜீவனை எடுத்துங்க, அதுக்கு கூட என்ன வேணும்? உம்முடைய சித்தம் வேணும். அது அவருடைய சித்தம் இருக்கான்னு பார்க்கணும். அவருடைய டிசையர் இருக்கா, அவருடைய வில் இருக்கான்னு நமக்கு பார்க்கணும். அவருடைய சித்தம் இல்லாமல் எதையும் செய்யவே கூடாது. அல்லேலூயா. அவருக்கு சித்தமான காரியம், நமக்கு பிரியமானதை நம்ம நோக்கி பார்க்காமல் அவருடைய சித்தம், அவருடைய திட்டத்தை நாடும் பொழுது அது தாழ்மையின் ஒரு வெளிப்பாடாக இருக்கும். அல்லேலூயா. நம்ம நிறைய இடத்துல நம்ம அப்படியே ரொம்ப எப்படி சொல்கிறது, நம்முடைய உடை நடை பாவனையிலலாம் நம்ம மாற்றிட்டு தாழ்மை மாதிரி நிறைய இடத்துல நடிப்போம். இருக்கா இல்லையா? நான் அப்படியே தாழ்மை மாதிரி, ஆனால் உள்ளே எல்லாமே வச்சுருப்போம், எப்போ அடிக்கலான்னு. அது தாழ்மை அல்ல. என் விருப்பம் அல்லப்பா, உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் சொல்லும் பொழுது அது தாழ்மையாய் அவர் கருதி நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். எபேசியர் 6:6 வாசிக்கிறோம். மனுஷருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம ஊழியம் செய்தால் தான் அது அங்கீகரிக்கப்படும். அல்லேலூயா. எந்த ஒரு சின்ன ஊழியம் நீங்கள் செய்தாலும் அதில் ஸ்தோத்திரம் மனப்பூர்வமாய் தேவ சித்தம் இருக்கான்னு பார்க்கணும். பெருமைக்காக, மேட்டுமைக்காக பலர் புகழ்வாங்க, ஸ்தோத்திரம் பகல் நம்ம தூக்கி வச்சு கொண்டாடுவாங்கன்னு அல்ல. அல்லேலூயா. மனப்பூர்வமாய் செய்யணும் எந்த ஊழியம் செய்தாலும். அல்லேலூயா. ஒரு ட்ராக்ஸ் ஊழியம் செய்தாலும், ஒரு ஸ்தோத்திரம் யாருக்காரு ஒரு உதவி செய்தாலும் மனப்பூர்வமாய் செய்யணும். அல்லேலூயா. 10 சாப்பாடு எடுத்துன்னு போய் 10 ஃபோட்டோ எடுத்து ஊர் ஃபுல்லாக பேனர் அடிக்கிறது கர்த்தர் விரும்ப மாட்டார். அது ஊழியம் அல்ல. அல்லேலூயா. தாழ்மை. அல்லேலூயா. தன்னை மறைத்து அவரை உயர்த்தணும். நீங்கள் 10 இடத்துல சாப்பாடு கொடுத்து வந்தவொடனே சொல்லணும், இவன் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லணும். அல்லேலூயா. நம்ம பேர் அந்த இடத்துல வரக்கூடாது. அல்லேலூயா. இவன் தான் உண்மையான கிறிஸ்துவன். அல்லேலூயா. 2வது என்ன பார்க்குறோம்? தன்னுடைய விருப்பம் அல்ல, அவருடைய சித்தத்தை நாடுவதே தாழ்மை. சிம்சோனுக்கு எல்லாமே இருந்ததுங்க. இருந்ததா இல்லையா? அபிஷேகம் அவன் மேலே
இருந்தது தானே, உண்மை தானே. எல்லாமே பண்ண முடியும். தலைவர் போய் அவர் விருப்பத்தை செஞ்சிட்டார். முடியை வெட்டின பிறகு என்ன போயிடுச்சு? அபிஷேகம் போயிடுச்சு. அல்லேலூயா. அவன் மேலே இந்த வல்லமை போயிடுச்சு. கண்கள் போச்சு. என்ன போச்சு? அபிஷேகம் போச்சு, கண்கள் போச்சு, வல்லமை போச்சு, கடைசியாக உயிரம் போயிடுச்சு. ஏன்னா யார் விருப்பத்தை நிறைவேற்றினா? சுய விருப்பம். அல்லேலூயா. ஆனால் அனுப்பிச்சது எதுக்காக? அதுக்காக இல்லை, அவருடைய சித்தத்தை நாடணும். பக்கத்தில் தட்டி சொன்ன, தேவ சித்தத்தை நாடு, தேவ சித்தத்தை நாடு. உன் விருப்பம் அல்ல, உன் விருப்பம் அல்ல. அது தாழ்மையே அல்ல, அது தாழ்மையின் அடையாளம் அல்ல. இன்றைக்கி நிறைய பேர் தாழ்மை மாதிரி நடிக்கிறாங்க. இல்லை, அவங்க சித்தத்தை தான் செய்கிறாங்க. அல்லேலூயா. அவங்க சித்தத்தை தான் செய்கிறாங்க. நிறைய பேர்கிட்ட பழகும்போது வெளி உலகத்தில் நீங்கள் பார்த்து பழகுங்க, ரொம்ப தாழ்மை மாதிரி இருப்பாங்க, பின்னாடி வந்து போட்டுட்டு போயினே இருப்பாங்க. அல்லேலூயா. தாழ்மை அல்ல, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவாங்க. உங்களை வைத்து நிறைய இடத்துல நம்மளை வச்சு என்ன பண்ணுவாங்க? படம் வரைஞ்சிக்கினே இருப்பாங்க. நீங்கள் என்ன நினைப்பீங்க? அல்லேலூயா. யார் உங்களை தலை மேலே வச்சு தூக்கி கொண்டாடுறாங்களோ நம்பாதீங்க. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, நம்பாத, ஒரு நாள் போட்டுருவாங்க. அல்லேலூயா. அது தாழ்மை அல்ல, அவருடைய சித்தத்தை மட்டும் நாடணும். அவருடைய சித்தத்தில் நம்ம நிலைத்து இருக்கணும். என்னுடைய விருப்பம் அல்லப்பா, இந்த குடும்பத்தை கொடுத்தது என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, இந்த குடும்பத்தில் என்னை நாட்டினதின் நோக்கம் என்னன்னு பாருங்கள். நான் அடிக்கடி அதான் இந்த ஃப்ரைடே ஆராதனையில் சொல்லுவேன். இந்த சபையில் கர்த்தர் உங்களை ஏன் நாட்டி இருக்கிறான்னு யோசித்து பாருங்கள். அல்லேலூயா. இத்தனை சபைகள் இருக்கும்போது புதிய சியோன் சபையில் உங்களை ஏன் வைத்திருக்கிறார்? அல்லேலூயா. அந்த சித்தத்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுங்கன்னு கேளுங்க. அல்லேலூயா. உங்களை குறித்து நான் 10 ஆத்துமா இந்த ஊழியத்துக்கு வரணும்னு அவர் சித்தம் இருக்கும். அந்த சித்தத்தை நிறைவேற்றுங்கன்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதுதான் தாழ்மை. அல்லேலூயா. என் விருப்பம் அல்ல, உம்முடைய சித்தத்தை நாடி நான் தேடி வரணும். அல்லேலூயா. 2 விஷயங்களை நம்ம பார்த்தோம். சொல்லுங்கள், எதெல்லாம் தாழ்மை? தன்னை மறைத்து அவரை உயர்த்துவது தாழ்மை. அல்லேலூயா. வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்கவே கூடாது. தன்னை மறைத்து அவரை உயர்த்தினா தான் அது தாழ்மை. அடுத்தது, என்னுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய சித்தத்தை நான் நாடி தேடி வருவேன், அதுவே தாழ்மை. அல்லேலூயா. 3வது ஒன்று நான் சொல்லி முடிச்சிடுறேன். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதே தாழ்மை. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது தாழ்மை. இனி கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். மேலே போனோன்னா என்ன வேணும்? லிஃப்ட்டுன்றாதீங்க, கரண்ட்டு போச்சுனாலும் படி வேணும். ஒரு படி மெரிச்சாதான் மேலே. சொல்லுங்களேன். ரட்சிக்கப்பட்ட உடனே வீடு கட்டிடணும், கல்யாணம் ஆகிடணும், காரு வாங்கிடணும், 3 குழந்தை பெற்றுடணும், அந்த 3 குழந்தையும் ஐஏஎஸ் ஆகிடணும். வரதே சர்ச்சுக்கு எதுக்காக? சொல்லுங்களேன். லிஸ்ட்டோடு தான் வர்றது பாஸ்டர்கிட்ட. இதில் எதனா ஒன்று நடக்கலாம், அடுத்த சர்ச்சுக்கு போகிறது, அங்கேயும் நடக்கலாம், இன்னொரு சர்ச்சுக்கு போகிறது, கடைசி வரைக்கும் சுற்றின்னு தான் இருப்பேன். அல்லேலூயா. கடைசி ஒரு ஆராதனைக்கு வருவா, அன்றைக்கி நீயும் பார்க்க முடியாத நிலமையில் இருப்பேன். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், அதுதான் தாழ்மை. கீழ்ப்படிதல் இருந்தால் தான் தாழ்மை. அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய ஸ்தோத்திரம் எல்லா வார்த்தைக்கு நம்ம அடிப்பணிந்து போகும்பொழுது அது தாழ்மையாக இருக்கும். அல்லேலூயா. 3வது மேற்கோள் காட்டுறேன். அந்த சிறு குழந்தை, அது நன்மையோ தீமையோ தாயும் தகப்புன்னு சொல்லும்போது அது கீழ்ப்படிஞ்சிரும். ஒரு சிறு குழந்தைக்கு அது சுடு தண்ணி கோல்டு வாட்டர்னு தெரியாது, கையை விட்னா விட்டுரும். உண்மையா இல்லையா? விட்டுரும், தெரியவே தெரியாது. இந்த தண்ணியை போய் தூக்குனா அந்த பாத்திரம் சூடாக இருக்கா இல்லைன்னா அது பார்க்காது. ஏன்னா அதுக்கு சிறு பிள்ளை. அது ஒபீடியன்ஸில் நம்பர் 1 இருக்கும். சொன்ன உடனே செய்யும். அல்லேலூயா. நமக்கு இன்றைக்கி அறிவு தெரிந்தவொடனே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க மறக்கிறோம். அல்லேலூயா. கீழ்ப்படியாமை என்ற ஒரு சாபம் நம்ம மேலே இருக்குது. என்றைக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறோம், அதுதான் உண்மையான தாழ்மை. அல்லேலூயா. ஆதியாகமம் 22:1 வாசிக்கிறோம். ஆபிரகாமை கூப்பிட்டு சோதித்து பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஆபிரகாமை சோதித்தார். எதை சோதித்தாருன்னு நான் ரெஃபரன்ஸில் படிக்கும்போது அவனுடைய தாழ்மையை சோதித்து பார்க்கிறார். அல்லேலூயா. நான் இன்றைக்கும் சொல்கிறேன், உங்கள் தாழ்மை சோதிக்கப்படும். எத்தனை பேர் நம்புறீங்க?
நம்ம தாழ்மை சோதிக்கப்படும். பிரசங்கம் முடித்த உடனே கூட சோதிக்கப்படும். அல்லேலூயா. அந்த நேரத்தில் நீ தாழ்மையாக இருக்கணும். அல்லேலூயா. எங்கே போனாலும் தாழ்மையை நம்ம எடுத்துக்கணும். எங்கே போனாலும் நீங்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கணும். யாரை பிரதிபலிக்கணும் சொல்லுங்களேன். எங்கெங்கெல்லாம் க்யூவில் நிற்கிறீங்களோ உங்கள் சிந்தனை எங்கே போனோன்னா அங்கே தாழ்மை எப்படி வரும்னா கிறிஸ்துவை உங்களை மறைத்து அவரை உயர்த்துவதுன்னா எப்படின்னா அங்கே போய் என்ன நீ நடுவில் பூந்துட்ட நான் 1 ஹவராக நின்றுக்கிறேன் எனக்கு தெரியாதான்னுவோம். எடுத்தோடனே எப்படி வரும் லாங்குவேஜே மாறும். அது வரைக்கும் வாங்க பிரதர் ப்ரைஸ் லார்ட் அப்படிலாம் சொல்லின்னு இருப்போம். யாருன்னா ஒருத்தர் குறுக்கில் லைன்லாம் வந்துட்டாங்கன்னு வச்சிங்களேன், எவ்வளோ நேரம் பார்த்துன்னு இருக்கேன், நீ ஏன் குறுக்கில் வந்த? நம்மை மறைத்து அவரை உயர்த்தணும். அல்லேலூயா. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம் வருதோ அந்த நேரத்தில் கர்த்தர் வார்த்தையை பார்க்கிறார். அல்லேலூயா. வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் அவருடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்க கடவுது. அல்லேலூயா. நம்ம ஸ்தோத்திர ராபோஜனத்துக்கு முன்பாக நம்மை நாம் தாழ்த்தணும். வாயில் பிரசங்கத்தில் மட்டும் இல்லை, உண்மையான வாழ்க்கையில் தாழ்ந்து இருக்கணும். அல்லேலூயா. கொட்ட கொட்ட குனிங்க, கர்த்தர் உயர்த்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை தூக்கும் போதே அடிச்சிடுறாங்க இப்போலாம். எவ்வளோ கொட்டுறாங்களோ வாங்கு, கர்த்தர் உன்னை உயர்த்துவார். சீசன் பண்ணுறாருன்னு அர்த்தம். எவ்வளோ கொட்டு வாங்குறியோ கர்த்தர் உன்னை உயரத்தில் வைப்பார். அல்லேலூயா. எவ்வளோ அடிப்படுறியோ கர்த்தர் மேன்மையான இடத்துல வைப்பார். எளியவனை புழுதில் இருந்து உயர்த்தி அவனை குப்பையிலிருந்து ஸ்தோத்திரம் உயர்த்துகிற தேவன். அல்லேலூயா. குப்பையில் புழுதின கஷ்டமே படாத, நாளைக்கு உயர்ந்திருந்தாலும் குப்பையை பற்றி உனக்கு தெரியும். அல்லேலூயா. சரிக்கு விழுந்தாலும் திருப்பியும் நான் மேலே வருவேன், ஏன்னா கீழே இருந்து தான் நான் மேலே போனேன். உண்மையா இல்லையா? அதனால் எதற்குறித்தும் கவலைப்படாதீங்க. அங்கே ஆபிரகாம் சொல்கிறான், ஆபிரகாமுக்கு சொல்கிறாரு, சோதித்து பார்க்கிறார் அவனுடைய கீழ்ப்படிதலை. 22:12 வாசிக்கிறோம், அவன் கீழ்ப்படிந்தான். எங்கேருந்து வார்த்தை வருதுன்னா அவனை தாழ்மை உள்ளவனா இவன் கீழ்ப்படிவானான் என்று சோதிக்கும் போது அவன் போயிட்டு படுக்க வச்சு வெட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டான். அப்போது மேலேருந்து சவுண்ட் வருது, நீ புத்திரன் என்றும் பாராமல் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்கு கீழ்ப்படிந்தபடியினால் எனக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. நம்முடைய தாழ்மை நிறைய நேரம் பரிசோதிக்கப்படும், டெய்லி பரிசோதிக்கப்படும். அல்லேலூயா. அடிக்கடி சொல்லுவேனே, வெள்ளிக்கிழமை இங்கே பவராக ஆராதனை பண்ணிட்டு போவோம், ரோட்டில் போனவொடனே ஒருத்தன் குறுக்க வந்து சண்டைக்கு வருவான். அல்லேலூயா. நம்ம அபிஷேகம் ஃபுல்லாகவே போயிடும். உண்மையா இல்லையா? நீங்கள் தப்பே பண்ணல, ஒருத்தன் ரோட்டில் வந்து இஷ்டம்னா என்ன பண்ணுவோம்? கோவம் சொல்லுங்கள் வரும். அதுவும் செம்மையாக வரும். இந்த 8 தலை போட்டு ஒரு ஃபோட்டோ வைப்பாங்களா, அந்த மாதிரி வரும். எல்லா பவரையும் அங்கே இறங்கி காட்டுவோம். இல்லை, தாழ்மை. பக்கத்தில் திருப்பி தட்டி சொல்லுங்கள், தாழ்மை. 3 பேர்கிட்டையும் சொல்லுங்கள், முன்னாடி பின்னாடி, தாழ்மை 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 தாழ்மை. பரலோகம் போனால் மட்டும் தாழ்மை வேணும். நீ நரகம் போனால் எதுவுமே வேணாம், எந்த குவாலிட்டியும் வேணாம். நேரம் அவனே தூக்கின்னு போயிடுவான். அல்லேலூயா. அவனே கூட்டின்னு போயிட்டு கீழே இப்போ எண்ணெய் கொதிக்கிற மாதிரி அதில் போட்டுருவான். அல்லேலூயா. வெந்து சாக வேண்டித்தான். அல்லேலூயா. பரலோகத்தில் சந்தோஷமாக இருக்கலாம். 1 பேதுரு 5:5 வாசிக்கிறோம், அந்தப்படி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இன்னொரு தாழ்மையை நான் சொல்கிறேன் பாருங்களேன். உங்களுக்கு யாருன்னா அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு பிடிக்கல, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல, உங்களுக்கு இர்ரெலவெண்ட்டாக இருக்குது, கம்முன்னு கேட்டுக்கணும். என்ன பண்ணணும் சொல்லுங்கள்? அதுவும் ஒரு வகையான தாழ்மை. கம்முன்னு கேட்டுக்கணும், எதுவுமே பேசக்கூடாது, எதுவுமே எதிர்த்து பேசக்கூடாது. அவங்க முதியவர், கேட்டுட்டு கம்முன்னு போயிடணும். அல்லேலூயா. அதுவும் தாழ்மையின் அடையாளம். நீன்னா வந்து எனக்கு சொல்கிறது, கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? நீன்னா எனக்கு அட்வைஸ் பண்ணுறது, உன் பசங்க ஒழுக்கமா அப்படின்னு மனசுக்குள்ள நினைப்பு, கேட்க மாட்டோம். அல்லேலூயா. தாழ்மை. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், தாழ்மை. யாருன்னா அட்வைஸ் பண்ணாங்கன்னா தாழ்மையாக கேட்டுக்கணும். அல்லேலூயா. கேட்டு கேட்டு போவோம் தான் அது நம்ம சீசன் ஆகும். அல்லேலூயா. கர்த்தர் பழக்கி விப்பார். எல்லா இடத்தையும் நம்ம போராட கர்த்தர் நம்மை உருவாக்குகிற ஒரு தலமாய் ஆலயத்தில் நம்மை நாட்டி வைத்திருக்கிறார். கீழ்ப்படியுங்கள், மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து
மனத்தாழ்மையா இருங்க. ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 2:6-8 எடுத்து வாசித்து பாருங்கள். இயேசு எப்படி கீழ்ப்படிந்தா தன்னைத்தான் தாழ்த்தினார் என்று அங்கே போட்டிருக்கோம். அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து அவர் மனுஷனாக தான் இருந்தார் 33 வருஷம். ஆனால் அவருக்குள்ளே இருந்த பவர் எது? குமாரன் அவர். அல்லேலூயா. அவரால் எல்லாமே செய்ய முடியும். 8 மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் தம்மைத்தாமே தாழ்த்தினார். பிதா சொன்ன ஒரு வார்த்தைக்காக கீழ்ப்படிஞ்சிட்டார். நீ செத்து தான் ப்ரூவ் பண்ணும் அப்படின்னதுனால எல்லா காயங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. மரண பரியந்தம் பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள். மரண பரியந்தம் தாழ்மையாயிரு, தாழ்மையாயிரு. நான் ஏன் அடிக்கடி பக்கத்தில் சொல்ல வைக்கிறேன்னு தெரியுங்களா? உங்கள்கிட்ட வேறு யாரும் சொல்ல முடியாது, இந்த நேரத்தில் தான் சொல்ல முடியும். அல்லேலூயா. மற்ற நேரத்தில் சொன்னால் நமக்கு தாழ்மை இருக்காது. சர்ச்சில் சொல்லும்போது கும்பலில் அடிச்சு விட்டுடலாம். அல்லேலூயா. அதனால் நம்ம தாழ்மை ரொம்ப முக்கியம். யாக்கோபு 4:6-7 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படினோம், பிசாசுக்கு எங்கேயும் கீழ்ப்படிஞ்சிடாதீங்க. யாருக்கு மட்டும்தான் கீழ்ப்படினோம்? கர்த்தருக்கு மட்டும்தான், தேவனுடைய வார்த்தைக்கு மட்டும்தான். அல்லேலூயா. யோனாவை கூப்பிட்டாரு, லெட்டரை கொடுத்தாரு, போயிட்டு போஸ்ட் பண்ணிட்டு வான்னு. இவன் என்ன பண்ணான் சொல்லுங்கள்? கொடுத்த அட்ரஸுக்கு போகல. நிறைய பேர் அட்ரஸை மிஸ் பண்ணதுனால நிறைய விஷயத்தை மிஸ் பண்ணியிருக்கிறோம் வாழ்க்கையில். அல்லேலூயா. உங்களுக்கு நியமித்த விஷயத்துக்கு கீழ்ப்படிங்க. அல்லேலூயா. இங்கேருந்து என்ன வார்த்தை புறப்பட்டு வருதோ அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ள கீழ்ப்படிங்க. 10 வருஷம் கழித்து யோசிச்சு பார்ப்போம், இதை நம்ம அப்பயே பண்ணியிருக்கலாம். ஏன்னா வாலிப வயசில் நிறைய விஷயத்தை கேட்கவே மாட்டோம். இவன் என்ன பேசுகிறான், நான் என்ன கேட்குறது, எனக்கு தெரியாதா, எங்ககிட்ட இல்லாததான்னு. ஒரு நாள் அடிப்பட்டு நொந்து நூலாய் வந்து நிற்போம். அல்லேலூயா. நீங்களாம் நல்லவங்க, உங்களை சொல்ல. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள், அது தாழ்மையின் அடையாளம். அல்லேலூயா. இன்றைக்கி இருக்கிற செல்வமோ படிப்போ பதவியோ எதுவும் உங்களை காப்பாற்றாது, தாழ்மை தான் காப்பாற்றும். அல்லேலூயா. இந்த சிறு பிள்ளையை போல் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் அவன் பிரவேசிக்கவே முடியாது. அல்லேலூயா. சிறு பிள்ளைக்கு இருக்கிற எல்லா குவாலிட்டியும் நம்மக்கிட்ட இருக்கணும். அந்த குவாலிட்டிலாம் இருக்கும்பொழுது தான் நம்ம கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராக இருப்பார். அல்லேலூயா. தாழ்மையினால் வரும் ஆசீர்வாதங்களை நம்ம பார்த்தோம். கிருபை அளிக்கிறார். என்னென்ன கிருபை? எல்லா கிருபையும் யாக்கோபு 4:6 வாசிக்கிறோம். தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. லூக்கா 1:52 வாசிக்கிறோம். அவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். யார் யாரெல்லாம் தாழ்ந்து இருக்கிறீங்களோ அவரை என்ன பண்ணுவாங்க? உயர்த்துவார். என்ன ஒரு ஆசீர்வாதம்! கிருபை தராரு, உயர்த்துறாரு. மூன்றாவது என்ன பண்ணுறாருன்னா, சங்கீதம் 1:38 வாசிக்கிற நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. யார் யாரெல்லாம் தாழ்ந்து இருக்கிறீங்களோ உங்கள் ஜபத்தில் தாழ்மையாக இருக்கும் பொழுது உங்களுடைய ஜபம் கேட்கப்படும். அல்லேலூயா. பரிசேயன் கேட்கப்பட்டுதா, ஆயக்காரன் கேட்கப்பட்டுதா? சொல்லுங்கள். ஆயக்காரன் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. அவன் ஜபத்தில் என்ன சொல்கிறான்? பாவியாகிய என்னை கிருபையாய். நம்ம வரும்போதே நம்மளுடைய பாசிட்டிவை தான் ஃபஸ்ட்டு ஜபத்தில் எடுத்துன்னு வருவோம். நான் இதை பண்ண பார்த்தியா, நேற்றுலேருந்து ஃபாஸ்டிங் இருக்கிறேன், இவங்களாம் ஃபாஸ்டிங்கே இல்லை, எனக்கு கிருபை தான் கேட்போம். அல்லேலூயா. கம்பாரிசனோடு தான் போவோம். இன்னொரு விஷயத்தில் நான் படிக்கும்போது ஒரு ரெஃபரன்ஸில் படிக்கும்போது தாழ்மை கம்பாரிசனே இருக்கக்கூடாதுன்றார். அல்லேலூயா. தாழ்மை என்பது யாரோட கம்பேரே பண்ணக்கூடாது, அதுதான் தாழ்மை. அல்லேலூயா. மூன்றாவது என்னது? நோக்கி பார்க்கிறார். நாலாவது என்ன ஆசீர்வாதம் தராருன்னா, பரலோக ராஜ்யம் உங்களுடையது. மத்தேயு 5:4-18 என்ன சொல்கிறாரு? யார் யாரெல்லாம் தாழ்ந்து இருக்கிறீர்களோ பரலோக ராஜ்யம் உங்களுக்கு ஓப்பனில் இருக்குன்றார். 4 ஆசீர்வாதங்களை கொடுக்குறார். கிருபை அளிக்கிறார், உயர்த்துகிறார், நோக்கி பார்க்கிறார், பரலோக ராஜ்யத்தை தருகிறார். இந்த 4 ஆசீர்வாதங்கள் தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. 3 தாழ்மையை குறித்து பேசினேன். டக்குன்னு சொல்லுங்கள்.
தன்னை மறைத்து, பாதி பேர் சொல்லலையே. தன்னை மறைத்து அவரை உயர்த்துவது தாழ்மை. ரெண்டாவது, தன்னுடைய விருப்பம் அல்ல தேவனுடைய சித்தத்தை நாடுவதே தாழ்மை. மூன்றாவது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதே தாழ்மை. அல்லேலூயா. இனிமேல் நம்ம தாழ்ந்து இருக்கணும். எங்கே போனாலும் இவன் தாழ்மை உள்ளவன் சொல்லுன்னா உங்களை கிறிஸ்தவன் அவன் நியமிக்கணும். அல்லேலூயா. கிறிஸ்தவனாக தாழ்ந்து தான் பார்ப்பான். ஒன்றும் பெருசாக மேன்மை பாராட்டிக்க மாட்டான். அல்லேலூயா. நம்ம பேர் பின்னாடி பெருமை இருக்கவே கூடாது. அல்லேலூயா. பத்திரிக்கையில் அடிக்கிற மாதிரி இது படித்தேன், அது படித்தேன், இதை படித்தேன், அதை படித்தேன்னு நம்ம பேர் பின்னாடி எந்த பெருமையும் இருக்கக்கூடாது. ஒரு ஜாதி பெருமையோ, இனத்தின் பெருமையோ, பதவியின் பெருமையோ, புகழின் பெருமையோ, எந்த பெருமையும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. உங்களை மறைத்து அவரை உயர்த்தும் போது கர்த்தர் உங்களோடு இருந்து வழி நடத்துவார். கடைசி ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்லி முடிச்சிடறேன். கொலேசியர் 2:19 எல்லாரும் எடுத்து வாசிங்க. கொலேசியர் 2:19. பந்தய பொருளை நம்ம இழந்து போகக்கூடாது. இப்போ எல்லாம் எதுக்காக நம்ம வந்திருக்கிறோன்னா, நம்ம மரித்தால் நம்முடைய பந்தய பொருள் அங்கே இருக்குது. அல்லேலூயா. அந்த லக்கை நோக்கி ஓட நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மை மிகவும் அவசியமாக இருக்குது. கொலேசியர் 2:19 வாசித்து முடிக்கிறேன். மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். நம்மளுடைய கோல் அந்த பந்தய பொருளை அடையணும். அல்லேலூயா. அந்த பந்தய பொருளை அடையணும்னா தாழ்மை மிகவும் அவசியம். இந்த மத்தேயு 1 வசனத்தை வாசிங்க. சிறு பிள்ளையை போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருக்கணும்னா சிறு பிள்ளையை போல தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் பரலோக ராஜ்யத்தில் உயர்த்தப்படுவான், பெரியவனாக இருப்பான்னு நம்ம வாசிக்கிறோம். இந்த ராபோஜன பந்தியில் பங்கு பெறும்பொழுது இத்தனை மாதங்கள் உங்ககிட்ட தாழ்மை இல்லாமல் இருந்திருக்கலாம், குறைவாக இருந்திருக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். அப்பா, எங்கள் சபையில் ஒரு தாழ்மையை தாங்க. நான் விசுவாசிக்கிறேன் புதிய சியோன் சபை மக்கள் எல்லாம் தாழ்மை உள்ளவர்கள் இருப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தர் அவர்களுக்கு கிருபை அளிப்பார், உயர்த்துவார், ஸ்தோத்திரம், நோக்கி பார்ப்பார். பரலோக ராஜ்யத்தை அவர்களுக்காய் வைத்திருக்கிற நாட்கள் உண்டாக போகிறதுக்காய் நான் நன்றி செலுத்தி இந்த நேரத்தில் எல்லாம் எழுவி நின்று, அப்பா, என்னை நான் தாழ்த்துகிறேன் ராஜா. உம்முடைய கரம் எங்களோடு இருக்கட்டும் ராஜா. தாழ்மையை குறித்து நீங்கள் எங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருந்துட்டு போனீங்களே. ஸ்தோத்திரம். பிதாவுடைய சித்தத்தை மட்டும் நீங்கள் செய்து முடிக்கிறவராய் தாழ்மையின் ஸ்தோத்திரம் ஒரு பெரிய கோலமாய் நீங்கள் இருந்தீங்களே. எங்களுடைய வாழ்க்கையில் தாழ்மை இருக்கட்டும். எல்லாம் வாயில் திறந்து ஜெபம் பண்ணுங்க. பெருமையை என்னை விட்டு எடுத்து போடுங்க. மேட்டுமே என்னை விட்டு எடுத்து போடுங்க. அகந்தை என்னை விட்டு வெளியில் போகட்டும்.